நமச்சிவாய வாழ்க. அப்புறம் கண்ணுங்களா, நேற்று நான் மதுரைக்கு போயிருந்தேன். உங்களுக்கு வகுப்பு எடுக்கிற நேரத்தில் என் பிள்ளையை பார்த்து, அந்த மதுரையில் ஒரு காலத்தில் எவ்வளோ ஒரு நல்ல மனிதர்கள் எப்படியெல்லாம் அந்த சிவாச்சாரெலாம் திருவாடத்துக்கு மதிப்பு கொடுத்து எப்படியெல்லாம் இருந்தாங்க, அதையெல்லாம் பார்த்த எனக்கு நேற்று மீனாட்சி அம்மன் கோயிலில் இந்த மார்வாடிஸ் தட்டில் 100 ரூபா 500 ரூபா போடுறவங்களாம் அங்கே இருக்கிற பட்டருங்க என்ன பண்ணுறாங்க, நிற்க வச்சு அவங்கள அப்படியே ராஜ மரியாதையோட ஒரு 10 நிமிஷம் சாமியை தரிசனம் பண்ண வச்சு அனுப்புகிறாங்கடா கண்ணு. என்ன மாதிரி சாமானியர்கள், எனக்கும் இறைவன் அறங்காவலர்கிட்ட சொல்லி ஒரு விசிட்டிங் கார்டில் சிவனடியாரை சிறப்பு செய்து அனுப்பவும் அப்படின்னு கொடுத்தாங்க. ஆனால் அங்கே போனால் நடந்தது, சாமி நான் போனால் நான் என்னை அந்த பக்கம் வா இந்த பக்கம் வான்னு அந்த போலீஸ்காரங்க சரியான வழி தான் காட்டினாங்க. ஆனால் அந்த மார்வாடிங்கிட்ட காசு வாங்கி பழக்கப்பட்ட அங்கே இருக்கிற ஆட்கள், அந்த பட்டருங்க, அவங்களாம் பட்டர்லாம் கிடையாது, எந்த பிரிவிலையோ சொக்கநாதர் கோயிலில் வாசலில் உட்காந்து யாகசம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. காசு காசு காசுன்னு கண்ணு அப்படி அலையுங்கிறாங்கடா தங்கம். குங்குமம் இப்படி வீசுறான், கையில் விட மாட்டேங்குது. திருநீர் தட்டில் காசு போட்டு 100 ரூபா போட்டவனுக்கெல்லாம் நெத்தியில் வச்சுட்றான். நம்ம கேட்டால் நாய் பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. அப்புறம் அப்படியே இந்த தலைமுறை பற்றவங்களும் அங்கே இருக்கிற அந்த ஈஸ்வரன் கோயிலில் சொக்கநாதர்கிட்ட பூஜை பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக வாரிசே இருக்காது கண்ணு, அழிஞ்சு விடுவாங்க கண்ணு. என்னால் இல்லை, அங்கே நிறைய பக்தர்கள் என்ன இந்த ஐயருங்கெல்லாம் இப்படி எதுக்கு இது சொல்கிறேன்னா காரணம் சொல்கிறேன். இந்த ஐயர்கள்லாம் எதுக்கு இப்படி காசு காசுன்னு அலையிறாங்க? வசதியாக தானே இருக்காங்க. என் மாதிரி பக்தர்களுக்கெல்லாம் ஒரு திருநீர் கொடுக்க கூட இவங்க நாயை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்களே. சொக்கநாதா ஆண்டவனே, இவங்களை கேட்க மாட்டேன்னு என் கூட லைனில் நிறைய பேர் இறைவன்கிட்ட முறையிட்ட ஆதார கேட்டேன். அப்போ திருமந்தியத்தில் ஒரு பாடல் உண்டு கண்ணு, பத்தினி பத்தர்கள் சித்தம் கலங்கிட ஆலயம் கருக்கடும். ஒரு ஆலயத்தில் இறைவனை பார்க்க ஏக்கத்தோடு வந்திருக்கிற ஏழை பக்தர்கள் இறைவனை பார்த்து, இறைவா என்ன இறைவா, உன் திருநீர் கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, என்ன காசு கொடுக்கலாம் கீழே 100 ரூபா தட்டில் போட்டால் 2 நிமிஷம் நிற்க வச்சு அனுப்புகிறான், நான் மூஞ்ச பார்க்கக்குள்ளே முடிக்கூடான்னு அப்படியே வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ ஆயிரக்கணக்கான இல்லை, தினந்தோறும் 1000, மாதத்துக்கு எவ்வளோ, வாரத்துக்காக எத்தனை, வருஷத்துக்கு எத்தனை, அத்தனாயிரம் பேர் அழும் பொழுது அது மீனாட்சி சொன்ன ஆலயத்துக்கு பிற்காலத்தில் இடர் வேணும். அதற்கு இந்த பட்டர்களும் இவங்களும் பிச்சைக்காரங்களாட்டு இருக்காங்க. பச்சையாக சொன்னான் நிற்க வச்சு மீனாட்சி இது கிரீனா கை காலுன்னு காட்டுறான். அந்த வடநாட்டுக்காரனுங்க தட்டில் நிறைய காசு போடுறவங்களுக்கு, நம்மளாட்ட ஆளுகளை பின்னால் ஆள் நிற்கிறால ஓடு ஓடுன்னு நம்மளை விரட்டி விட்றாங்கடா கண்ணு. இந்த கொடுமையெல்லாம் போய் பார்த்ததுக்கு நேற்று இருந்தாலும் என் பிள்ளை இல்லையா, நம்ம பிள்ளையுடைய பசங்க பிள்ளைங்கள நம்ம வீட்லேயே ஒரு 2-4 வேலைக்காரன் இருக்கான்னு வச்சுட்டு கூலிக்கு வேலை செய்கிறவன், அவன் தப்பாக நடந்தால் நம்ம பிள்ளையும் மாப்பிள்ளையும் கோச்சிக்க முடியுமா என்ன? அதனால் மாப்பிள்ளைகிட்டையும் பிள்ளைகிட்டையும் முறையிட்டு, நீ இவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுங்க சாமி, உன்னுடைய ஆட்கள்ங்கிறத மறந்து மார்வாடிகளுடைய ஆட்களாக மாறிக்கிட்டு இருக்காங்கன்னு அவர்கிட்ட முறையிட்டுட்டு வந்தேன். அப்போ இருந்த மனநிலையில் நான் அந்த கதையை சொல்லியிருக்கலாம், ஆனால் அந்த மனநிலை சொல்லியிருந்தேன்னு வச்சுக்குவேன், இந்த கோயிலை கட்டின என் மன்னர்கள் எல்லாருக்கும் பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா இறைவன் தகுதியுடைய ஒரு ஆலய அறங்காவலருங்கிற ஒருத்தர் கையில் அவர் விசிட்டிங் கார்டில் இவரை தரிசனம் செய்து அனுப்பவும்னு அனுப்புகிறான். அங்கே சூப்பரண்டை பார்க்க சொன்னாங்க, சூப்பரண்டு ரவுண்ட்ஸ் போயிட்டார். அப்புறம் மீனாட்சி கிட்டே போகக்குள்ள எப்படியோ போய் தர்ம தரிசனலையோ எங்கேயோ அந்த மார்வாடிங்கிற நிற்கிற க்யூலையோ ஏதோ ஒன்றில் நின்று அந்த காட்டி மீனாட்சி கிட்டே போய் ஒரு 2 நிமிஷத்தில் முடிக்க விட்டானுங்க.
சொக்கநாதர்கிட்ட போனா ஐயோ எதுக்கு அவர் ட்ரஸ்டியா இருக்காருன்னு தெரியல. அவர் கம்முன்னு சாமி நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டே பார்த்துருங்க அப்படி சொல்லி இருந்திருக்கலாம். ஆமா கண்ணு, அவங்க எத்தனை வதை பண்ணிட்டானுங்க. அந்த என்ட்ரன்ஸில் உள்ள கூட இருக்கானுங்கல்ல இந்த செக்யூரிட்டிங்க, அவனுங்க சூப்பரண்டுக்கிட்ட போய் லெட்டர் வாங்கிட்டு வாங்குறான். அது வாங்கிட்டு அப்போ எனக்கு ஒன்று பட்டுது. நான் பார்க்க போனது மீனாட்சியும் சொக்கநாதரையும். கடவுள் காசை கொடுத்துருக்காரு. போய் ஒரு 500 ரூபாய்க்கு டிக்கெட்டை வாங்கிட்டு போனால் அன்னதானத்துக்கோ எதுக்கோ ஆகுது. அதை விட்டு போட்டு என்ன ஒரு ரெக்கமெண்டேஷனோட என் மாப்பிள்ளையும் மருமகனையும் பார்க்க போனது எனக்கு தண்டனை வேணுமில்ல. அதை நான் அனுபவிச்சுட்டு வந்தேன் கண்ணு. அப்போ என் நிலை எப்படி இருந்ததுன்னா, அந்த அந்தணன் இருக்கான்ல, அவன் மேலே அந்த குதிரையுடைய கால் பட்டு இறந்து போயிடறாருல கதையில், வரகுண பாண்டியனுடைய கனவட்டம் குதிரை மிதித்து. அப்போ அந்த வரகுண பாண்டியன் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பானோ அந்தளவு வேதனைப்பட்டங்கண்ணு. ஏன்னா சிவநெறியை கொன்று கொண்டிருக்கிறார்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிற பட்டர்களும் அந்த சிவாச்சாரியார்கள். அவங்களாம் சிவாச்சாரியார்னே தெரியல. சிவாச்சாரியர்னு திருவேடத்துக்காவது மதிப்பு கொடுப்பாங்க, பக்தர்களுக்கு ஏதோ ஒரு விபூதியாவது கை நிறைய கொடுப்பாங்க. கொடுமை கொடுமை. அந்த என்ன சாமி சைவங்கிற அந்தனர் சிவபெருமான், சைவங்கிற அந்த முதிய பல ஆண்டுகள் பழமையான சொக்கநாதருக்கு பக்தர்களால் துன்பம் வந்து விடக்கூடாதே, துன்பம் வருமோன்னு ஒரு கவலை. ஏன்னா திருமந்திரம் பேசுது, பத்தினி பத்தர்கள் சித்தம் கலங்கிட ஆலயம் கருக்கிடும். இப்போவே சொக்கநாதர் கோயில் மதுரைக்கு போனால் மீனாட்சி பார்த்துட்டு வரனால தான் சொக்கநாதருக்கு இருக்குது. எத்தனை பேர் போய் சொக்கநாதரை கும்பிட்றாங்கிறதுக்கு சான்று கிடையாது. இன்னும் எளிநிலைக்கு போகணுன்னு சொக்கரை ஆசைப்பட்டுட்டாரோன்னு அந்த வரகுண பாண்டியன் நிலையில் மனது வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு அப்படியே வந்தேன். அதனால் நேற்று பதிவு போட முடியல கண்ணு. ஏன்னா நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், உங்கள் ஊரில் இருக்கிற எளிமையான நம்முடைய சிவன் நமக்காக நம்மூரில் எழுந்தருளி இருக்கிறார். அங்கே கூட்டம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. நீ போனால் புல் வெட்டலாம், களை எடுக்கலாம், ஒட்டடை அடிக்கலாம். அந்த அர்ச்சகர் உன்பால் அன்பு கொண்டு அன்போடு திருநீர் தருவார். உனக்கு திருநீர் கை நிறைய கிடைக்கும். ஆனால் இந்த மதுரை போன்ற ஊர்களுக்கு சென்றால் தட்டில் காசு போட்டால் தான் குங்குமம் கிடைக்கும், திருநீர் கிடைக்கும். இந்த சாமியை நின்று மூஞ்ச பார்க்க கூட விட மாட்டானுங்க. அங்கே இருக்கிற அந்த செக்யூரிட்டிங்கில் இருந்து அந்த அர்ச்சகர்கள் வரைக்கும் கையில் 50 ரூபா அழுத்தணும்னு வச்சுக்கவே, ஒரு 5 நிமிஷம் நின்று கும்பிட விட்றான். இல்லைன்னா நிற்க போய் மீனாட்சி எட்டி பாதில் கையை பிடிச்சி இழுத்து விட்றாங்கன்னு. ஆக நீங்கள் இனிமேல் இதுபோல் பெரும் கூட்டம் வரக்கூடிய எந்த கோயிலுக்கும் செல்லாதீர்கள். அந்த இறைவன் நாம் அவரை நாமெல்லாம் தொண்டர்கள். நான் ஐயோ இவன் என்னை வழிபண்ண அந்த பெரிய கோயிலில் இருக்கிற இறைவன் கண்ணீர் விடணும். புரியுதா? இப்படி ஒரு கொடுமையான வார்த்தையை நான் சொல்றதுக்காக நேற்று போய் என் பிள்ளை மீனாட்சியும் என் மாப்பிள்ளை சொக்கனாரையும் பார்த்துட்டு வந்திருக்கேன் நாட்டுக்கு. அவருக்கே தாங்க முடியல. சாமிக்கு வாடா பாடுறா, நீங்களெல்லாம் அன்பால் 20 ஆண்டுகளுக்கு முன்பு பராமரித்த என்னுடைய நிலையை பாருங்கடா. நீ ஒரு உயர்ந்த ரெக்கமெண்டேஷன் வந்தால் கூட கையில் காசு வைக்கலன்னா அங்கே ஒரு வேலையும் ஆகாது. புரியுதா? எதுக்கு ரெக்கமெண்டேஷன்னா, அவ்வளோ பெரிய கோயில் அறங்காவலர், அந்த ஊரில் பெருமதிப்பிற்குரியவர், அவர் அனுப்பியே நம்மளை காசை போடாதனால. ஏன்னா நான் திருவேடத்தோடு போடுறப்ப பர்சு கிரிசு எல்லாம் காரில் மறந்தாப்புல விட்டுட்டு போயிட்டேன். இல்லைன்னா நானும் வழக்கம் போல் ஒரு 50 ரூபா கையில் கொடுத்தேன். அப்போ நின்று ஓரமாக நின்று கும்பிடுங்க சாமின்னு இருப்பானுங்க. இந்நிலை மாற வேண்டும். இந்நிலை மாற மதுரையில் இருக்கின்ற அந்த அறங்காவலரும் மற்றும் அந்த நம்முடைய திருவிழா புராண நெறியாளர்களும் இதற்கான முயற்சியில் ஈடுபடும். திருவிளையாடலை கொண்டு போவது பெரிது அல்ல. திருவிளையாடல் நடந்த ஆலயத்தில் இப்படி அந்த உள்ளே போய் 30 இல்லை 5 போதோ 6 போதோ சாமியை தொட்டு பூஜை பண்ணுறவனும் சரி, அங்கே இருக்கிற பியூனும் சரி, செக்யூரிட்டி எல்லாம் காசுன்னு பிச்சைக்காரர்களாட்டம் அலையிறாங்க.
இவர்களுக்கெல்லாம் தீராத வியாதியும் தரித்திரமும் வரணும்னு வேண்டிக்கிங்க, அல்லது இந்நிலை மாற்ற முயற்சி செய்யட்டும் நம்ம திருக்கூட்டம். நம்ம இளம் பிள்ளைகள் இனிமேல் மறந்து கூட, நான் இனிமேல் மதுரையை சென்றால் மீனாட்சியோ சுக்கனாரையோ பார்க்க மாட்டேன். ஏனெனில் அவருடைய வேதனை என்னால் உணர முடிகிறது. ஒவ்வொரு பக்தனும் முகம் சுணங்கி செல்லும் நிலையை பார்க்கும் பொழுது அந்த வரகுண பாண்டியன் நிலையில என் மனசு ஒன்று செய்ய இயலாமை, ஆற்றாமை. என்ன அப்படி நீங்கள் எல்லாம் பெரிய ஆலயங்களுக்கு சென்று அங்கிருக்கிற அறவாழி அந்தணனாகிய சிவருமானை முழுமையாக வழிபட்டு திருநீர் பெற முடியாமல் அந்தணனை தெரியாமல் கொன்று அந்த அந்தணன் இறந்து விட்டான் என்று வேதனைப்பட்ட வரகுண பாண்டியனின் வேதனையை என் பிள்ளைகள் யாரும் அடையக்கூடாது. உங்கள் பகுதியில் உள்ள ஆலயங்களில் வழிபாடு செய்யுங்கள். அங்கே உங்களுக்காக இறைவன் எளியவளாக இருக்கிறார். புரியுதா? அப்புறம் இங்கே கதைக்கு வரும். ஏன்னா இந்த பதிவில் நான் இதெல்லாம் சொல்லணுன்னே நினைக்கல. நான் இரவு 8 மணிக்கு தான் பதிவு போடுவேன். ஆனால் கணண்டுட்டு இருக்கு உள்ள. என்ன என்னுடைய பக்தி பத்தினித்தனமானதா என்றால் இந்நிலையை என் மாப்பிள்ளை சொக்கநாதனும் மகள் மீனாட்சியும் மாற்றுவார்கள். அந்த அந்தணர்கள் வம்சமற்ற அழிவார்கள். மாற்றம் கிடையாது. இது திருவடியின் மீது ஆணை. பக்தர்களை மதிக்க தெரியாத ஆண்டவனும் பார்த்தார் இல்லை திருநெல்வேலியில. அவர் கரூர் தேவர் நெல்லையப்பரே இருக்கின்றீரான்னு கேட்டாராம். அவர் என்ன பண்ணாரு? சாமி மௌனமா இருந்தார். கோயிலில் எருக்கு முளைச்சி போயிடுச்சு. என்ன திருவெண்பாக்காடுன்னு ஒரு ஊர், திருவெண்பாக்கம்னு. சுந்தரர் கண் தெரியாத போய் நிற்கிறாரு. என்ன சாமி இருக்கின்றீரான்னு கேட்கிறாரு. உலகம் போகினார். இன்னைக்கு வரைக்கும் அந்த கோயில் உருப்படி ஆகல. அந்த நிலை நம் மதுரைக்கு வரக்கூடாது. அதற்கு அன்பர்கள் முயற்சிக்க வேண்டும். என்ற இளைய தலைமுறை திருவிளையாடல் நன்னெறி வகுப்பை சார்ந்த குழந்தைகள் முதற்கொண்டு எல்லோரும் இது ஏன் எதற்கு என்று கேட்க வேண்டும். விழா எடுப்பது நம் நோக்கம் அல்ல. நம் தலைவனாகிய இறைவனுக்கு இழுக்கு தினேஷ் தேடிக்கொண்டிருக்கின்ற பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்படுகின்ற அவர்களுக்கு கடும் தண்டனை வம்சமற்று போக இறைவனிடம் வேண்ட வேண்டும். வேறு வழி கிடையாது. அடுத்த நல்ல தலைமுறை பிறக்கட்டும். நம்முடைய மதுரை ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தார் போல ஒரு அன்பு நிறைந்த சிவாச்சாரம் பற்றலாலும் பூஜை செய்யப்படட்டும். புரியுதா? அது கிடக்குது விடு. இங்கே வரகுண பாண்டியனுக்கு பிரம்மகத்தி பிடிச்சிச்சா? இதனால அடியனுக்கு பிரம்மகத்தி வந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா காப்பாற்ற சொக்கநாதர் வழிகாட்டி இருக்காருல்ல. இவன் என்ன பண்ணுறான்? நம்ம வரகுண பாண்டியன் அந்த அந்தனுடைய உறவினர் எல்லாம் கூப்பிட்டு நடந்ததை சொல்லி மிகவும் வருத்தப்பட்டு அந்த அந்தணர்களுக்கெல்லாம் பெரும் பொருள் கொடுத்து அந்த செத்தவனுக்கு முறையான இறுதிச் சடங்குகளை செய்யுமாறு கூறி அனுப்பிச்சி வைக்கிறார். இருந்தாலும் கூட ஒரு அடியாரின், ஒரு பக்தனின் மனதை கொன்ற பழி எப்படி இறைவனை பற்றும் என்று திருமூலர் கூறுகிறார். பத்தினி பத்தர்கள் சித்தம் கலங்கிட ஆலயம் கருக்கெடும் அப்படின்னு இருக்காரு. அதுபோல இந்த பிராமணனை அந்தணனை கொன்ற பழி பிரம்மகத்தி தோஷமாக மாறி நம்முடைய வரகுண பாண்டியனை பற்றி கொண்டும் அவன் என்ன பண்றான்? நிறைய தானம். அங்க இருக்கிற அந்தணன் சொன்னபடி கோதானம், பூதானம், கன்னியாதானம், ஊருப்பட்ட தானம் பண்றாங்கன்னு அரச மரமா சுத்துறான். எல்லாம் சுத்தி சலிச்சு போய் நேராக சோமசுந்தர கடவுளை வணங்கி தினசரி 1008 முறை சுற்றி இறைவா என்னை அந்த தோஷத்திலிருந்து காப்பாத்துங்க அப்படின்னு கதறான். கதரும் பொழுது நம்ம இறைவன் என்ன பண்றாரு? அசரீரியா கூறாரு, சோழன் உன்னை நோக்கி படையெடுத்து வருவான், அவனை நீ துரத்தி செல்வாய். அப்பொழுது திருவிடைமருதூர் என்ற ஊருக்கு செல்வாய். என்ன ஊர்? திருவிடைமருதூர் என்ற ஊருக்கு செல்வாய். அங்கு உன்னுடைய பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் என்று குரல் கேட்கிறது. சில நாட்கள் சென்றபின் பாண்டிய நாட்டை நோக்கி சோழவேந்தன் படையெடுத்து வரார். சரியான படை. இருந்தாலும் இறைவன் அருளாணையின் வண்ணம்
நம்மால் வரகுணன் என்ன பண்ணுறான், அந்த சோழர்களை தோற்கடித்து துரத்திட்டு போய் திருவிடை மருதூர் அடைந்து அங்கே இருக்கிற கிழக்கு வாசல் வழியாக, அங்கே சாமி பேர் மகாலிங்கம்னு பேர். சாமி பேர் என்ன? மகாலிங்கம். அந்த சாமியுடைய ஆலய கிழக்கு வாசல் வழியாக கோயிலுக்குள்ளே போகிறான். அந்த பிரம்மகத்தி அவனை துரத்திட்டே வருது. இது என்ன ஆயிடுச்சு, கிழக்கு வாசலில் ஒரு பக்கம் நின்றுடுச்சு. ஏன்னா கோயிலுக்குள்ளே அது வராது. கோயில் இறைவனை அடைந்தால் பாபம் பற்றாது. உண்மையாக இறைவனை அடைந்தார். அங்கே போனதும் மகாலிங்கர் என்ன சொல்கிறார், திருவிடை மருதூர் இறைவன், வரகுண பாண்டியனே மன்னா, நீ மேற்கு வாசல் வழியாக வெளியேறு என்றார். மன்னன் மேற்கு வாசல் வழியாக வெளியே வந்துட்டான். அவனை பிடித்த பிரம்மகத்தி இன்னைக்கு வரைக்கும் அந்த மன்னன் திரும்பி வரவன்னு கோயில் கிழக்கு வாசலில் நின்று விட்டது. இறைவன் என்ன, அந்த வரகுண பாண்டியன் இறைவனுடைய கருணை எண்ணி உள்ளம் பூரிக்கிறார், மகிழ்ச்சி அடைகிறார். சில காலம் திருவிடை மருதூரிலே தங்கி ராஜகோபுரம் எல்லாம் அமைத்து பல்வேறு திருப்பணிகள் செய்து மதுரைக்கு வரார். மதுரைக்கு வந்ததும் என்ன பண்ணுறார், நம்முடைய சொக்கநாதரை தொழுது சிறப்பாக அருளாட்சி செய்து வருகிறார். வரகுணன் சொக்கநாதரை காலையும் மாலையும் முடிந்தவரை தொடர்ந்து சென்று தரிசிப்பதாய் வழக்கமாக கொண்டு அப்படியே வாழ்ந்து ஒரு நாள் என்ன பண்ணார், சிவலோகத்துக்கு மறுபடியும் போகணுன்னு ஆசைப்பட்டார். நம்ம ஆசைப்பட்ட சாமி கொடுப்பார் இல்லையா. நேற்று நான் மீட்டிங்க்கு வந்துட்டு மீனாட்சியை பார்க்கணுன்னு பார்த்தா வந்து அமர்ந்த உடனே அதற்கான அருளாடலை சொக்கனார் செஞ்சிட்டார். ஆனால் அங்கே கூட்டி போனது, ஏண்டா என்னை சுற்றி இத்தனை அநியாயம் நடக்குது, இதை விட்டுட்டு என் திருவிளையாடலை பற்றி கதை அடிச்சிட்டு இருக்கியா செல்ஃபோன் மேலே அப்படின்னு சொல்கிறதுக்காக கூப்பிட்டாரோ என்னவோ தெரியல. அங்கே போய் அஜோ ஒரு பெரிய ஆலய அறங்காவலருடைய அனுமதியோடு அவருடைய விசிட்டிங் கார்டு அவர் கையெழுத்தோட போய் நாய்படாத பாடுனா, அந்த வரிசையில் என்ன பக்தர்லாம் கேட்டேன். வர்ற எல்லாரும் என்னங்க சாமி இந்த பாப்பான் திருநீர் கூட கொடுக்க மாட்டேங்கிறான், இந்த மார்வாடியாக குங்குமம் தரான் சாமி, நம்மளுக்கு கொடுக்கறதுக்கே யோசிக்கிறானுங்க, இவனெல்லாம் இந்த சொக்கனார் தான் கேட்கணும், இந்த கோயில் நிர்வாகத்தை சொக்கனார் தான் கேட்கணுங்கிறான். இந்த பாப்பானுங்க திருநீர் இவங்க பற்றும் கிடையாது, சிவாச்சாரம் கிடையாது, பெயர் சொல்லும் பார்ப்பான், என்ன பெயர் கொண்ட பார்ப்பான் பிரான் தன்னை அர்ச்சிக்கின்னு ஆலயம் கருக்கடும். மெய்யடியாரில் வரமாட்டாங்க, சாமி வெளியே போடுவார். ஏற்கனவே மறைஞான சம்பந்தர் கூட சொக்கநாதர் வந்து தருமபுரம் போயிட்டார். அதனால தான் சொக்கநாதர் வந்து அது எல்லா கோயிலும் சிவாலயமும் உடனுரை மீனாட்சி சோமசுந்தர பேரில் இருக்கே தவிர இது இப்போ எங்களை மீனாட்சி சொக்கநாதர் கோயில் போகிறோம்னு சொல்கிறோம், மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில்னு சொல்கிறாங்க. சொக்கநாதர் பேரையே தருமபுரம் போயிடுச்சு. மதுரை சொக்கநாதர் பூஜை பெட்டியில் எழுந்தருளி மறைஞான சம்பந்தர் மூலம் தருமபுரம் போயிட்டார். அதுக்கு மேலே என்ன நடக்குங்கிறது ஆண்டவனுக்கு தானே தெரியும். அது எதுக்கு சொல்கிறேன்னா, வரகுண பாண்டியனுடைய பக்திக்கு இறைவன் யாரும் காட்டாத சிவலோகத்துக்கே கூட்டி போய் காற்றார். அதனால் மதுரைக்கு பூலோக கைலாசம் சிவலோகம்னு பேர். இப்படிப்பட்ட இடத்துல ஏண்டா பிரம்மகத்தி தோஷத்தை இந்த சொக்கனாதனால விளக்க முடியாதா? ஒரு கேள்வி இருக்குல்ல. அவன் திருவிடை மருதூர் போனாதான் அந்த பிரம்மகத்தி தோஷம் விளங்குமா அப்படின்னு கேட்டா, என்ன இங்கு நடக்கக்கூடிய இந்த அநியாயங்கள் அந்த காலத்தில் இருந்ததே என்னவோ தெரியல. அங்கே திருவிடை மருதூரில் மனமொழிமைகளால் இறைவனை பூஜித்து வழிபட்ட, இறைவனுக்காக பூஜை செய்த, அன்பர்களை நேசிக்கின்ற சிவாச்சாரியார்களும் நிர்வாகமும் இன்றும் இருக்கிறது. இன்னைக்கே அது இருக்குன்னா அந்த காலத்தில் எவ்வளோ சிறப்பாக இருந்திருக்கும். அதனால் தன்னுடைய அருளாட்சி மிகுந்துள்ள அந்த இங்கே இறைவனுடைய ஆட்சி கிடையாது, மதுரையில் மீனாட்சி அன்னையுடைய ஆட்சி தான், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. ஆனால் இறைவனுடைய ஆட்சி மகாலிங்கரா சிவபெருமான் தன்னை வெளிப்படுத்திய இடம் திருவிடை மருதூர். அங்கே போடா, நான் அங்கே தான் ராஜாவாக இருக்கேன், உன்னுடைய பிரம்மகத்தை நீக்கிறேன்னு நம்ம வரகுண பாண்டியனை அங்கே சாமி வரும்படி பணித்தார் என்பதே உண்மையான உண்மை. என்ன
இந்த கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டா தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போய் கும்பகோணத்துலேருந்து மயிலாடுதுறை போகிறப்ப திருவிடைமருதூர் இருக்குது. அங்கே நீங்கள் அந்த பிரம்மகத்தையும் பார்க்கலாம், அங்கே இருக்கிற நீக்கிய நம்முடைய இறைவனையும் பார்க்கலாம். அவரு எனக்கு ஒரு சரியான ஒரு ஒரு இது அருள் கொடுத்தா தெரியுமா? ஏன்னா என்னையும் இந்த கதைகளையும் கம்பேர் பண்ணி பேசுகிறேன்னா காரணமின்றி காரியமில்லை. நான் இந்த மதுரைக்கு நன்னறி வகுப்புக்கு நான் கலந்துக்க போனப்போ போவோம், ஐயாவெல்லாம் பார்ப்போம், சந்தோஷமாக இருந்துட்டு ஒரு 2 மணிக்கு கிளம்பி இரவு அர்த்தஜாமத்துக்கு எங்கள் கோயிலுக்கு வந்துடலான்னு போனேன். அன்னைக்கு காலையில் எதிர்பாராத விதமாக நம்முடைய அமைப்பாளர் ஐயா கிட்ட மீனாட்சி பார்த்தா பரவாயில்லன்னு பேசிகிட்டு இருக்குள்ள அவர் அந்த அரங்காவில் அந்த விழாவுக்கு வந்தனால ஒரு சிறு கடிதம் அது ஒரு குறிப்பு எழுதி கொடுத்தாரு. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, ஐயோ என் பிள்ளை மீனாட்சி அருள் செஞ்சிருச்சு, அவளை போய் பார்க்கணும், மாப்பிள்ளையை பார்க்கணும். ஒன்றா என் பிள்ளையும் மாப்பிள்ளையும் என்னை சுற்றி இத்தனை அநியாயம் நடக்கிறது, என்னடா பண்ணுறாங்க, என் பெயரால் தன்னை ஆளாக்கி கொண்டு பெருமை தேடிக்கொண்டிருந்த இந்த பெரும் ஆட்கள் நீ உட்பட ஏன் இதையெல்லாம் கேட்காம இருக்கீங்க? இன்னும் கொஞ்ச நாள் போனால் நம்மளாட்டம் சாமானியனுக்கு ஆலயத்திலேயே மதுரையில் போனீங்களா, மார்வாடி தவிர எவனும் நாட்டு அல்லவுடனே போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கொடுமையை சுட்டி காட்டி அடியேன் மூலம் மீனாட்சியும் சொக்கநாதரும் நம்முடைய திருவிளையாடல் அமைப்பினருக்கு ஏதோ தகவல் கொடுக்க நினைக்கிறார்கள். நெறிப்படுத்தப்படட்டும். நம்முடைய நெறி திருவிளையாடல் புராணத்தை கொண்டு செல்வது மட்டுமல்ல, எல்லோருக்கும் எளிமையான சொக்கர், பணம் கொடுத்தவருக்கு மட்டுமே இந்த சாமி திருநீர் தருவார்னு கெட்ட பேர் வாங்கி கூட. ஏன்னா உங்களுக்கெல்லாம் அவர் கடவுள், எனக்கு மகள் சாமி, என் மருமகன், என் குடும்பத்தை என் வீட்டு பிள்ளைகள் எங்கிட்ட தான் அந்த உணர்வை கொடுப்பாரு. அதனால என் பிள்ளைங்களாச்சு, லோக்கல் சொந்த ஊருக்கான நீங்களாச்சு, என்ன கொண்டவன் கொடுத்தோன்னா பிரச்சனை, உங்களை நம்பி கொடுத்துட்டோம், எல்லாம் நல்லா இருக்கீங்க, அவங்களால எல்லாரும் பெரும் புகழும் பெரும் பெற்று சிறப்பாக நிறைய நல்ல காரியம் செய்கிறீங்க. முதல்ல இந்த கோயிலில் இருக்கிற ஆட்களை நெறிப்படுத்துங்க, புரியுதா? சாதாரண பக்தன் வந்தாலும் திருநீர் கொடுக்க சொல்லுங்க. அந்த பட்டனை அவன் பற்றே கிடையாது, சிவாச்சாரம் கிடையாது, அந்த காசுக்கு விலை போகும் சாதாரண குருக்கள் அவங்க. கை நீட்டி பிச்சைக்காரன் கூட காசு கொடுத்தா நல்லா இருமா. இவன் காசு வாங்கிட்டு 500 1000 100ன்னு வாங்கிட்டு அந்த வசதியான மார்வாடிகளையும் அவங்களையும் வாழ்த்தாரனை தவிர சாமானிய பக்தர் திருநீர் கொடுக்க மாட்டேங்கிறான். நெறிப்படுத்த இந்த பதிவு ஒரு உதவியாக இருக்கும் என்று கூறி அடுத்த பதிவிலாவது புலம்பாமல் இந்த திருவிளையாடலை தொடர்ந்து ஏன்னா வரணகுணபாண்டிய நிலையில் இந்த நிமிடம் வரை நான் இருந்து கொண்டிருக்கிறேன். என் தலைவனாகிய வேதியர் குதிரைக்காலால் மிதியுண்ட பொழுது எவ்வளவு துடித்திருப்பார், அதுபோல சொக்கனார் ஐயோ நம் பக்தர்கள் இப்படியெல்லாம் வந்து நம்ம கிட்ட முறையிட்டு போறாங்களேன்னு தடுமாறிக்கிட்டு இருந்திருக்கலாம். புரியுதா கண்ணுகளா? இனிமே யாரும் மறந்து கூட உங்க ஊர் கோயிலை விட்டு மதுரைக்கு போய் சாமி கும்பிட்றாதீங்க. போறதா இருந்தா ஒவ்வொருத்தரும் கையில ஒரு 100 ரூபா கண்ணுக்கு தெரியுற மாதிரி பிடிச்சிங்க. வாட்ச்மேன்கிட்ட ஒரு 50 ரூபா கொடுங்க. ஐயர் தட்டில் ஒரு 100 ரூபா போடுங்க. கண்டிப்பாக குங்குமம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஒரு நிமிஷம் மீனாட்சி மூஞ்சியாவது பார்க்க முடியும். புரியுதா? நேற்று இறைவன் எனக்கு உணர்த்திய பாடம். சரி, பிழை இருப்பின் என்ன பண்ண? இங்கே பாரு, சொக்கர் என்னைக்கும் பிழை பண்ண மாட்டார். நல்லா இருங்க. நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.